சொல்லு சொல்லு சொல்லு. கொத்தமல்லி கருவேப்பிலை எடு. இப்படி கடமாடு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காங்க. குக்கிங் ரேஸ் சேலஞ்சில் டோட்டல் மார்க்ஸில் 50% ஆஃப் தி மார்க்ஸ் டைம் வேஸ்ட் பண்ணி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வாரம் அட்வான்டேஜ் வின் பண்ணது பிரியாராமன் அவர்கள். அவங்க அட்வான்டேஜ் என்னன்னா, மெயின் டிஷ் பண்ணுறப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து கட் பண்ணி கொடுத்துருவாங்க. பொதுவாகவே குக்கிங்கில் வெஜிடபிள் கழுவி கட் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப டைம் எடுக்கும். 50% ஆஃப் தி டைம் அதுக்கே போயிடும். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ஹிண்ட்ரன்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, கையில் க்ளவுஸ் மாட்டிருக்கணும், அதில் எல்லாம் ஸ்பூன் இருக்கும். ஸோ கட் பண்ணுறதுக்கே முக்கால்வாசி டைம் போயிடும். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில பிரியாராமன் ஜெயிச்சிருக்கிறது ரொம்ப வண்டர்ஃபுல்லான அட்வான்டேஜ். மேடம் இதெல்லாம் பண்ண சாரி. வெஜிடபிளை கட் பண்ணுறதுக்கு எல்லாரும் கையை கீறி திணறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது பிரியாராமன் அவர்களுக்கு நீட்டாக எல்லாத்தையும் கட் பண்ணி வந்து கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி குக்கிங் நல்லா தெரியும் அப்படிங்கிறதுனால அவங்க தான் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அது அப்படி நடக்கல. அவங்க 4வது ஆளாக தான் மெயின் டிஷ் கம்ப்ளீட் பண்ணாங்க. பிரியாராமன் அவர்கள் ப்ராப்பராக அட்வான்டேஜ் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க ஈஸியாக ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்திருக்கலாம். ஆனால் அவங்க அதை பண்ணல. இவங்க அலட்சியமாக இருந்ததுனால ஒரு மார்க்கில் செஃப் ஆஃப் தி வீக்கை தவற விட்டுட்டாங்க. உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.